அப்ரஹாம் வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தமிழகத்துக்கு தேவையான திட்டங்கள், தமிழகத்தில் தற்போதைய முக்கிய தேவைகள் குறித்து பேசியிருக்கிறார். முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு முதல் நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் கலந்து கொள்கிறார். இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 11வது நிதி ஆயோக் கூட்டம். இந்த கூட்டத்தில் முதல் முறையாக தமிழக முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்ளக்கூடிய காரணத்தால் இது தமிழகத்தில் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருந்தது. அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தினுடைய துணை நிலை கவர்னர்கள் கலந்து கொண்டார்கள். முதற்கட்டமாக இந்த நிதி ஆயோக் கூட்டம் தொடங்கியவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து பேசினார். அதற்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர், அதே போன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர், நிதியமைச்சர் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களையும் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தினுடைய முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி பேசினார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் தங்கள் மாநிலத்துக்கு தேவையான திட்டங்கள், தேவைகள் குறித்து பேசியிருக்கிறார்கள். அதில் 2 அமர்வுகளாக அகர வரிசைப்படி ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்கு பேச வாய்ப்பு வழங்கப்படும். இதில் கலந்து கொள்ளக்கூடிய மொத்த மாநில முதலமைச்சரும் சேர்த்து அகர வரிசைப்படி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அதன் அடிப்படையில் 2 அமர்வாக நடைபெற்றது. 2வது அமர்வில் தான் தமிழக முதலமைச்சர் விஜய் பேசியிருக்கிறார். அவர் பேசும்போது மிக முக்கியமான சில விடயங்கள் குறித்து சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். அதாவது வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற கருப்பொருள் அடிப்படையில் இந்த நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. அதில் முதலமைச்சர் விஜய் பேசும்போது இளைஞர் திறன் மேம்பாட்டு திட்டத்தை தொடங்க வேண்டும் என்ற அதனுடைய முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அதே போன்று மத்திய அரசு நிதி உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார். மத்திய அரசுடைய அனைத்து செயல்பாட்டுக்கும் ஒத்துழைப்பு வழங்கப்படும். இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொள்ளக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் தமிழ்நாடு ஒத்துழைப்பு வழங்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று நீட் விலக்கு வேண்டும், அதாவது 12ஆம் வகுப்பில் பெற்ற அந்த தேர்வில் பெற்ற மதிப்பின் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை இருக்க வேண்டும், நீட் விலக்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே மதுரையில் எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் முடிவுற்று தருவாயில் இருக்கும் நிலையில் தற்போது கோவையிலும் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று அவர் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். அதே போன்று கல்விக்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். அதே போன்று மத்திய அரசுடன் ஆக்கப்பூர்வமான அனைத்து செயல் திட்டங்களுக்கும் மாநில அரசான தமிழ்நாடு அரசு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் 3284 கோடி கல்வி நிதியை எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார். அதே போன்று கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார். மிக முக்கியமாக ஏற்கனவே கூறியதுதான் நீட் விலக்கு வேண்டும். தேர்தல் வாக்குறுதியில் கூட அவர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் நீட் விலக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். அதாவது நீட்டுக்கு தமிழகத்தில் கடுமையான எதிர்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் நீட் விலக்கு என்பது பெற்றுத்தரப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியிலேயே முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அப்போது தமிழக வெற்றி கழக தலைவராக தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது முன்வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தில் அவர் முன்வைத்த கோரிக்கை மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது. நீட் விலக்க வேண்டும். 12ஆம் வகுப்பு தேர்வு அதில் பெற்ற அந்த மதிப்பின் அடிப்படையிலேயே அந்த மாணவர் சேர்க்கை என்பது இருக்க வேண்டும், நீட் விலக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக அவர் பிரதமர் நரேந்திர மோடி தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார். அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவற்றாக பார்க்கப்படுகிறது. அவர் டெல்லி பயணம் என்பது இது 2வது முறையாக பயணம். இதற்கு முன்னதாக அவர் டெல்லி சென்றார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார், மத்திய நிதி அமைச்சரை சந்தித்து பேசினார். அதற்கு பிறகு மீண்டும் அவர் சென்னை திரும்பினார். அதற்கு பிறகு இந்த முறை 2வது முறையாக சென்ற போது நேற்று தினம் அவர் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து இன்றைய இந்த கூட்டம் நிறைவுற்றிருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை அவர் தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த சந்திப்பு தொடர்பான புகைப்படங்களும் வெளியாக இருக்கிறது. பூங்கொத்து கொடுத்து நன்றி தெரிவித்து இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று இருக்கின்றது. என்றால் காலை தொடங்கிய நிதி ஆயோக் கூட்டம் தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. கூட்டம் முடிந்து தமிழக முதலமைச்சர் விஜய் டெல்லி தமிழ்நாடு இல்லத்திற்கு திரும்பி வந்திருக்கின்றார். நாளை அவர் தமிழகம் வர இருக்கிறார். அவருடைய பயண திட்டம் என்பது 3 நாட்கள் ஆக இருக்கக்கூடிய நிலையில் நேற்று டெல்லி சென்றார். இன்று நாளை அவர் தமிழகம் சென்னை வர இருக்கின்றார். இந்நிலையில் தான் அவர் வைத்த மிக முக்கியமான கோரிக்கை பொறுத்தவரையில் கோவை பகுதியை அதாவது கரூர் கோவை பகுதியை 6 வழிச்சாலையாக மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். ஜிஎஸ்டி சாலையில் செங்கல்பட்டு திருச்சி வரையிலான சாலையை 6 வழி சாலையாக மாற்ற வேண்டும், கரூர் கோவை பகுதியை 6 வழி சாலையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்.
திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அவர் இந்த கூட்டத்தில் அவர் முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்ளக்கூடிய முதல் கூட்டம். அந்த முதல் கூட்டத்தில் அவர் பேசியது, அவர் வைத்த கோரிக்கை என்ன என்பதில் அதில் மிக முக்கியமான கோரிக்கையாக பார்க்கப்படக்கூடியது நீட் விலக்கு வேண்டும் என்பது மாநில அரசான நாங்கள் மிக உறுதியாக இருக்கின்றோம். அதனால் நீட் விலக்கு எங்களுக்கு நிச்சயமாக தேவை என்ற ஒரு கோரிக்கை அவர் அழுத்தமாக முன்வைத்திருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அதே போன்று திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். இதுக்கு முந்தைய அரசு கூட தொடர்ந்து திருக்குறளை ஒரு தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து வருகின்ற, ஒரு தேசிய அளவில் அதற்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து இதற்கு முந்தைய அரசு முன்வைத்து வந்த நிலையில் தற்போது அதையே தொடர்ச்சியாக முதலமைச்சர் விஜயும் அதே கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும். 2வது எய்ம்ஸ் மருத்துவமனை கோவையில் அமைக்க வேண்டும். ஏற்கனவே மதுரையில் எய்ம்ஸ் இருக்கக்கூடிய எய்ம்ஸ், அதாவது கட்டுமான பணிகள் நடந்து வரக்கூடிய நிலையில் 2வது எய்ம்ஸ் மருத்துவமனை கோவையில் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, நீட் விலக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதே போன்று ஏற்கனவே மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கும் நிலையில், அதாவது கட்டுமான பணிகள் நடந்து வரும் நிலையில் 2வது எய்ம்ஸ் மருத்துவமனை கோவையில் அமைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று மிக முக்கியமானது திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் முன்வைத்திருக்கிறார். இப்படியாக சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய அங்கீகாரம் தர வேண்டும். எந்தெந்த மாநிலங்கள் சிறப்பாக செயல்படுவதோ அந்தந்த மாநிலத்துக்கு உரிய அங்கீகாரம் தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதாவது சமஸ்கிருத திட்டத்தின் நிதியை SSC என்று சொல்லப்படக்கூடிய சமக்கர சிக்ஷா திட்டத்தின் நிதியை உடனடியாக, கல்விக்காக வழங்கப்படக்கூடிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும். 3284 கோடி மதிப்பிலான அந்த நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மாநிலத்துடைய நலன் சார்ந்த பல்வேறு விடயங்களை முன்வைத்து பேசி பிரதமர் நரேந்திர மோடியை தனியாக சந்தித்து பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஆபிரகாம். தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார். ஆபிரகாம், டெல்லியில் நடைபெற்ற மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதன்முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார். இதில் 10 முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன என்பது குறித்து நாம் இப்போது பார்க்கலாம். முதலில் கல்வி தொகை 3284 கோடி ரூபாயை நிபந்தனையின்றி உடனடியாக விடுவிக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார். 3வதாக நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார் நிதி ஆயோக் கூட்டத்தில். 4வதாக +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே MBBS BDS உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். 5வது முக்கியமான வலியுறுத்தலாக செங்கல்பட்டிலிருந்து திருச்சிக்கு 6 வழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார். 6வதாக கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க வேண்டும். மதுரையில் 1வது எய்ம்ஸ் மருத்துவமனை, கோவையில் 2வது எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமரிடம் வலியுறுத்தியிருக்கிறார். நாடு முழுவதும் பெண்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக ஒரு ஒருங்கிணைந்த கண்ட்ரோல் ரூம், கட்டுப்பாட்டு மையம் தேவை என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மாதவரம் சோழவரம் இடையே உயர்த்தப்பட்ட அந்த வழித்தடம் அமைக்க வேண்டும், உயர்மட்ட சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியிடம் நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தி இருக்கிறார். 9வதாக சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையே அதிவேக ரயில்வே வழித்தடம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார். 10வதாக திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தி இருக்கிறார். ஆபிரகாம். தகவலுக்கு நன்றி கண்ணன்.